பிராது கொடுத்தது 2 வாரம் அவருக்கு வந்து ஸ்டேஜை ஓன் பண்ண போறது அர்ச்சனான்னு தெரிஞ்சு நான் மிச்சர் சாப்பிட போல நான் ஃபைட் பண்ணி தோத்துக்கிறேன்னு போயிட்டாரு. இது லிட்டரலா என்ன மூணா இந்த ஜாக்லின் ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? ரயான் வந்து செம்ம ஃபாஸ்டா இருக்கான், அவன் தான் அடிக்க போறான், கம்முன்னு இருந்தா. சார் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். தினேஷ் வந்து அர்ச்சனா வந்து வின்னர் தெரிஞ்சு மோதி பார்க்கலான்னு சொன்னது உங்க பாயிண்ட் ஓகே. ஆனால் அர்ச்சனா கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு. நீங்க ஓவரா அவகிட்ட வந்து பண்ணினீங்கன்னா ப்ரோவோக் ஆவாங்க, ஆவி அவங்க ரொம்ப எமோஷன் ஆகி வார்த்தைகள் ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா அது முத்துக்கிட்ட கிடையாது. இப்ப சட்டிலா ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு. அதனால இந்த இடத்துல நம்ம அப்படி கம்பேர் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் ஏத்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோவோக் அவர் அவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டாரு, சரியா? அர்ச்சனா அளவுக்கு ஆக மாட்டாரு. பட் அதை விட்டா வேற வழியே இல்ல ஆப்போசிட்ல. இப்ப நீங்க அந்த வீட்டுல இருக்கீங்க, லாஸ்ட் சீசன் தினேஷ் சொன்னீங்க இல்லையா? அந்த கேமோடது வேற பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும், ஏன்னா அர்ச்சனா போனதுல வந்து ரொம்ப டைட்டில் வின்னர் ஆக முடியாதுன்ற பர்சன்டேஜ் அவங்களுக்கே தெரியும் ப்ரோ. அதை தவிர கேமே இல்ல, வேற கேம் சொல்லுங்க. என்னன்னா ரயான் வந்து சிங்கிளா போய் பேச முடியல, யாராலுமே முடியாது. முத்துக்கிட்ட சிங்கிளா பேச முடியாது. ஏன் ஜாக்லினே உட்காந்து பேசணும், ஏன் மஞ்சரியுமே உட்காந்து ட்ரை பண்ணாங்க, முடியலையே. யாருமே சிங்கிளா ஐயோ ப்ரோ முடியாதனால தான் ப்ரோ அவர் டைட்டில் வின்னரு. நான் வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். நான் முடிச்சிடறேன். நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? இது முடிஞ்சிரும், இதனால ஆயிடும்ல. முடியாதனால தான் அவர் டைட்டில் வின்னரு. அதை ட்ரை பண்றது இடத்துலதான் அவங்க இருக்காங்க. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவீங்க? மிச்சர் சாப்பிடுவீங்களா இல்ல முத்து கூட மோதி பார்ப்பீங்களா? எனக்கு வந்து எபிலிட்டி இல்ல, அந்த அளவுக்கு முத்து கிட்ட பேசுற அளவுக்கு வர்பல் எபிலிட்டி இல்ல. நான் என்ன பண்ணணும்? அடிச்சுதான் பார்க்கணும், வேற வழியே இல்ல. சரி, நீங்க சொல்ற பாயிண்ட தான் நான் அக்செப்ட் பண்றேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அங்க நீங்க கல் எடுத்து அடிச்சாதானே குறைக்கவே செய்யும். அது அவன் பண்ணவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். இப்ப ரயானுக்கு தான் கல்லே அடிக்கலையே, போய் நோண்டே இருந்தான்ல. அது இல்ல ப்ரோ, ஆசிக் அவரு ஃபுல்லா சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. ஆசிக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஃபுல்லா. இப்ப ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. நான் வந்து எனக்கு நல்லா தெரியும் முத்து தான் வந்து வின்னர்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் மோதி பார்த்துட்டு வெளியவாது போய்க்கிறேன், ஆனா நான் வந்துட்டு சண்டை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது இது சரியான பாயிண்ட். இதைத்தான் பண்ணுவோம். நீங்க உள்ள இருந்தாலும் நான் உள்ள இருந்தாலும் டைட்டில் வின்னர் டிசைட் ஆனாலும் இதை தான் பண்ணுவோம். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, அது ஆப்போசிட் பர்சனை பொறுத்து இருக்கு. அங்க நிக்கிறது முத்துனா இவன் இதுக்குத்தான் பண்றான்னு சொல்லி நகர்ந்துட்டா அங்க அது திரும்ப வெடிக்கவே வெடிக்காது. இப்ப ஏன் வெடிக்குதுன்னா, இப்ப பெரிய டாஸ்க் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பெட்டி தூக்குற டாஸ்க் வரும் தெரியுமா? பெட்டி எடுக்கிறது அது இதுன்னு ஓடும். அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் இருந்ததை வீடியோ போட்டு பார்ப்பாங்க. ஓல்டு கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க டைரக்டா ஃபைனலு. இப்ப இதுல அவன் அசால்ட்டா இந்த ஒரு 3 வாரம் சட்டில் அவன் ஹேண்டில் பண்ணான்ல, அப்படி சட்டில் ஹேண்டில் பண்ணாலே அங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்றேன். இன்னொன்னு ரயான் சண்டை செய்யறான், ரயான் சண்டைலாம் செய்யல, முத்துக்கிட்ட சண்டை செய்யல. வெளியே போய் அங்கிட்டு இங்கிட்டு இதுன்றான். முத்து டைரக்டா வரையில அது இதாதான் போகுது. இப்ப அந்த டாஸ்க்கும் இல்லாம காமனா வரை நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்ட் பண்றேன்றத ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்றேன் ப்ரோ. அது சூப்பர் பாயிண்ட். அப்படித்தான் சண்டை செய்யணும். நானுமே யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. நிறுத்த ஆடுறது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க அவன் அதை ஆடவே இல்லை, அதுக்கு இடமே கொடுக்கல அப்படின்னா. நீங்க ரயான் தோத்து போறான்னு சொல்றீங்க, நானுமே தோத்து போறான்றது வரேன். நீங்க கேட்டீங்களா இப்ப என்ன பாயிண்ட் வச்சு சண்டை செய்வாங்கன்ட்டு? என்னைக்கோ நடந்த பிரெட் மேட்டர் எடுத்து எதுக்கு பேசினாங்க? என்னைக்கோ நடந்த ஒரே நிமிஷம் சொல்லியிருக்கிறேன். ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். பாயிண்ட் முடியட்டும். ஆசி ப்ரோ பாயிண்ட் முடியட்டும். முதல்ல ஃபுல்லா முடியட்டும். அவர் பேசி முடிச்சதுனால தான் பேசுறேன். முடியலையா ப்ரோ? பேசிருங்க. இல்ல பேசுங்க. இல்ல நீங்க திருப்பி இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்க. நான் இதுக்கு மேல பிரச்சனையே வருமானே சொல்ல, வந்தா யூஸ் பண்ணிப்பாங்க. பழைய பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, குப்பையை எல்லாம் கலருவாங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன். இப்ப இவ்வளவு நேரம் இன்னைக்கு நடந்தது இல்ல, இதை பேசுவோம். நெக்ஸ்ட் வீக் வர்றதை நம்ம அப்ப பேசிப்போம். இப்ப இத்தனை நாள் நடந்த அந்த டிடிஎஃப் இதை பேசுவோம். இப்ப நடக்காத ஒண்ணு எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட்ல நம்ம கொண்டு வரணும்?
நடந்தது தானே பேசுறோம். இல்ல நான் எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, இப்போ இன்னைக்கு நடந்தது லேபர் டாஸ்க திரும்பி நோண்டாங்க. எத்தனை பேர் இல்ல நான் அதுதான்ப்பா சொல்றேன். இவ்வளவு நாள் நடந்தது கேம். இப்ப உங்க எல்லாரோட ஆஸ்பெக்டிவ் என்ன தெரியுமா? இப்ப டிடிஎஃப் நடந்ததுலாம் கேம். இவ்வளவு நாள் நடக்கிறது கேம். அடுத்த வாரம் போறது கேஷ் பாக்ஸ், அடுத்த வாரம் ஃபினாலே. சோ அதுல வந்து பிரச்சனை வருமா வராதான்ற பாயிண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நாமளே எடுத்து பாயிண்ட்ஸ கொடுக்க வேணாம். அடுத்த வாரம் வரவங்க நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்னும் நம்மளுக்கு வீக்கெண்டே முடியல. வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். நம்ம இதை அதுக்கப்புறமா பேசிக்கலாம்னு நான் சொல்றேன். ஓகே இல்ல நான் ஏன் இத சொல்ல வந்தேன்னா, இப்போ லைவ்ல லேபர்ல அர்ணோ போட்டு அடின்னு அட்டா போல விஜய் சேதுபதி இத பேசாதன்ட்டு அது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு பொண்ணி மைக்கு எக்கோடிக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீமா போயிட்டு விஜய் சேதுபதி வந்து மைக்ல பேசி அந்த அளவுக்கு போச்சு. ரயான் எவ்வளவு அழகா அதை நோண்டுறான் திருப்பி. அதுக்கு அருண் ஹீல்ட் ஆகி பேசுறாரு. திரும்பி அந்த பாயிண்ட்ல நான் பேசினது ரைட்டுன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருது. அப்ப பழைய கிண்டுவாங்கன்றதுதான் பாயிண்ட். இல்ல ஜி, இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு நிமிஷம் பேசிக்கிறேங்க பொண்ணு. இதுக்கு அவரு என்ன சொல்றாரு, அது அப்படி இல்ல. அவர் அதை கன்ஃபியூஸ் பண்ணி இஸ் டேக்கிங் டு சம் அதர் ஆங்கிள்ஸ். இப்போ அவருக்கு டிடிஎஃப் அவர் தான் வின்னர்ன்னு ஐடோனோ இன்னும் கொடுக்கலாம் ஐடோனோ. இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, ஹீஸ் ரூட்டிங், நீங்க நேத்து சொன்னதுதான், இஸ் ரூட்டிங் ஃபார் டைட்டில் வின்னர். இப்போ அதனால என்ன பண்றாரு, இவரால தனியா போக முடியாதுன்ற பட்சத்துல அந்த அலையன்ஸ் எப்பவுமே இவருக்கு தேவைப்படுது. இப்ப ஜாக்லின் மஞ்சளெல்லாம் விட்டு கொஞ்சம் வந்தவொடனே இப்போ அருணை வந்துட்டு ஹீ நோஸ் தட் அது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி அவரை ப்ரொவோக் பண்ணிட்டு திரும்பி ஒரு குரூப் அப் பண்ணி இவர் அடிக்கணும்னு அவர் ட்ரை பண்றாரு. எல்லாம் சேர்ந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவ்வளவு சினாரியாவும் நம்ம சொல்லிட்டு வரோம்ல, இது எல்லாமே எதுக்காகனா வீக்கெண்ட் எபிசோட நோக்கிதான் இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ரயானுக்கு என்ன பயம்னா, நம்ம முத்துக்கிட்ட ஏடாகூடமா வாய கொடுத்துட்டோம். இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த ஜாக்லினும் மஞ்சரியும் இப்ப டக்குன்னு அவன் பக்கமே திரும்ப போயிட்டாங்க. அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்றோம் போல, அதனாலதான் ஒரு விக்கெட்டா அங்க போகுதுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பயத்தினாலதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பாயிண்ட் விட்டுட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த வீக்கெண்ட் இல்ல, இந்த 12th வீக் நான் பண்ணதுனால டைட்டில் வின்னிங்கே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். நான் ரூட்டிங் ஃபார் த டைட்டில் நீங்க நேத்து சொன்னீங்க தெரியுங்களா? அதான் சொல்றேன். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். He wants to take that place. அதுக்காக கூட்டம் சேர்க்கிறாரு. அதெல்லாம் வேலைக்கு சேர்க்கிறாரு. இது எதுக்குன்னா, டைட்டில் வின்னருக்காக அவர் கூட்டம் சேர்க்க முடியாதுங்க. யாருமே டைட்டில் வின்னருக்காக இனிமே கேங் சேர்க்க முடியாது. அவர் கூட்டம் சேர்க்கறதுக்கு காரணம் வீக்கெண்ட் எபிசோட்ல இது எல்லாத்துக்குமே விஜய் சேதுபதி கேள்வியை வச்சு இது எல்லார்கிட்டயும் கேட்பாரு பாருங்க. அதுக்காக தான் அவர் கூட்டம் சேர்க்கிறாரு. நீங்க பாருங்க, இப்ப இந்த வாரம் முத்துக்கு ரோஸ்ட் வந்துட்டாங்க. ஹைலைட்டா ஒரு ஃபன்ன கேட்கணும். நீங்க நாம ஹீரோ, நாம யோசிக்கிற அளவுக்கு முத்துக்கு யோசிக்கலாம் தெரியாதுன்னு வேற அருண் சொல்லியிருப்பாரு. அவரு ஒண்ணுக்குமே இல்லைன்னு. ரொம்ப ஜாலியா பாயிண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. இவர் எங்கெங்கயோ கொண்டு போற. இட்ஸ் நாட் லைக் தட். அவருக்கு புரியலங்க ரயானுக்கு. ஜாலியா நம்ம டிடிஎஃப் யாருங்க வின்னர் பண்ணாங்க? அதை சொல்லுங்க. ரயான் தான். இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு ரயான் இஸ் சோ டெஸ்பரேட் ஹியர். சோ ஏதாவது நம்ம பண்ணிட்டு நம்ம ஏதாவது இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்றாரு. அது நாட் ஷூர். ஆனா அவரு இந்த வாரம் வின் பண்ணிட்டு அடுத்த வாரம் பாக்ஸ் எடுத்துட்டு போனா அவருக்கு நல்லதுதான். பட் இன்கேஸ் உட்காருன்னு சொன்னாருன்னா அவருக்கு தான் பாவம். டிடிஎஃப் ட்விஸ்ட்னு சொன்னாங்களா, அது என்னன்னு கேக்குறேன் நான். எனக்கு புரியல. எனக்கு 99% அதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல. அது என்ன சொல்றாங்கன்னா, டிடிஎஃப் ட்விஸ்ட்னு சொல்லி உள்ள ஒண்ணத்தை பண்ணி விஜய் சேதுபதி வந்து இது அவருக்கு விஜய் சேதுபதிக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த டிடிஎஃப் விஜய் சேதுபதி தர மாதிரி வேற எதுவுமே இல்ல, ரயானுக்கு தான் கிடைக்க போகுது. ரயானுக்கு தான் கிடைக்க போகுது. எப்படி நினைச்சாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த டாஸ்க்கு மைனஸ் பண்ணி இது பண்ணாலும் வந்து உள்ள இருக்கிறதே கம்ப்ளீட்டா மாறும். பிளஸ் கடைசி டாஸ்க்ல 6 பேரை தான் விளையாட விட்டாங்க, மீதி ஆட்களை விளையாட விடல. இன்னும் நிறைய விஷயங்கள். அதனால எனக்கு தெரிஞ்சு அதை ஒன்றும் மாற சான்ஸே இல்லை. இல்ல அந்த 5 பாயிண்ட் ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்ல, அந்த 5 பாயிண்ட் டிடக்ட் ஆனாக்கா முத்து அவரும் டைப் ஆயிடுவாங்க இல்ல. இப்ப வாங்கி இல்லங்க, இப்ப அவர்கிட்ட ஆல்ரெடி முத்து கிட்ட இப்போ 5 பாயிண்ட்ஸ்னா
13 + 5 18. அவர்கிட்ட 21 வந்தா கூட 5 டிடக்ட் இல்ல ஆயிடும்ல. அந்த கேம் ஆக்சுவலி அந்த டு பி பாயிண்ட் ஃபிராங்க் இருக்காது. ஒரு 100% அன்சேஃப். அதில் விளையாடவே சோசியல் விட்டுருக்க மீடியால கூடாது போற அவங்க. மாதிரி இருந்தா நான் இல்ல அந்த கேக்குறேன். கேம் அவங்க வந்து உள்ள அலோவே பண்ணிருக்க கூடாது அந்த கேம். இல்ல 100% அது அன்சேஃப் ரொம்ப அன்சேஃப் ஆயிடுச்சு. விஷாலு அருணுன்னு 2 அடி பட்டுருச்சு. ஆயிடுச்சுன்னு இல்ல, டாக்டர் வரைக்கும் அந்த கேம் போயிடுச்சு. அவ்வளவு மட்டமா டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல டிசைனர் அதனால நிறுத்திட்டாங்கன்றேன். அந்த அடிப்பட்டதுனால பாத்துட்டு ஏங்க நிறுத்திட்டாங்க அந்த கேம். பேசிக்கா அவ்வளவுதான். ஒருத்தங்க அந்த கேம் இல்லைங்க. இண்டிவிஜுவலா ஆடின கேம்ல ஒரு டச் பண்ணாருன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்குல்ல. 5 பாயிண்ட்ஸ். ஐ அம் டாக்கிங் அபவுட் தட். இது பத்தி பேசலங்க. அது இது 5 என்னன்னே பாயிண்ட் தெரியாது இல்லையா, அது இன்னும். 4 பாயிண்ட் இல்ல. முத்து தான் அதுல வின்னர் ஃபர்ஸ்ட். ஆமாங்க, முத்து தான் வின்னர். 5 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அவர்கிட்ட. இப்போ இதுல 5 பாயிண்ட்ஸ் வாங்கி இருந்தாலும் கூட அவனோட 4 பாயிண்ட்ஸ் கேன்சல் ஆனா எவ்வளவு ஆகும் முத்துக்கு? முத்துக்கு வந்து 19 அப்பயும் தான் அவர் தான் ஆகும். வின்னர். இவனுக்கு ஸ்டில் 20. ரயான் தான் வின்னர். 4 பாயிண்ட் கேன்சல் பண்ணாலும் ஸ்டில் ரயான் தான் வின்னர். ரயான் தான் வின்னர். ஆமா ஓகே, எனக்கு 5 பாயிண்ட்ஸ் நினைச்சேன் நான். ஓகே, இவருக்கு டிடிஎஃப் வேண்டாம், பட் எனக்கு தெரியல, அதால கேட்டேன் நான். அப்படி ஏதாவது இருக்கான்னு இல்ல இல்ல கேட்டேன். எனக்கு யாரோ சொல்லிட்டு ரயான் இருந்தீங்க வின்னர் அவர் ரயான் தான் ரூட்டிங் நல்லது. ஃபார் வின்னர்னு சொன்னீங்கல்ல. நான் இன்னொரு இதுல அந்த டை அடிச்சாங்கல்ல, அப்ப மஞ்சரி கிட்ட நீங்க பேசுனது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இது உள்ள இல்ல பெரிய வெளியும் பெரிய இம்பாக்ட கொண்டு வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ரயான் வந்து டைட்டில் வின்னர் நான் ஆயிடுவேன் அப்படின்னு தான் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு இல்ல நான் சொன்னதும் சரி, ஆயிடுவேன் டை கனவு அடிக்கும் போது காணல. சொன்னதும் சரி. இல்ல அவர் ஆயிடுவேன் கனவு காணல. அவருக்கு தெரியுது முத்து தான் டைட்டில் விடுறாருன்னு. சான்ஸ ட்ரை பண்றாரு, ஹிட் பண்ணி பாக்குறாரு. நான் அதுக்கு தான் தினேஷ் எக்ஸாம்பிள் சொன்னேன். உள்ள தெரிஞ்சிருச்சுங்க, ஐவேஸ் இப்படிதான் போகுது. இல்ல தினேஷ் இல்ல இல்ல லெவல் சார் அவன் இல்ல இல்ல ப்ரோ. சார் ஃபர்ஸ்ட் தினேஷ் லெவல் மத்தவங்களுக்கெல்லாம் அவன் இரு இல்ல. இருங்க, குறுக்கல வராதீங்க. நவீன் இருங்க ஒரே ஓகே ஃபைன். தினேஷ் லெவல் அவன் இல்ல. இவ்வளவு வந்ததுல இருந்து 2 பொண்ணுங்க கூட மட்டும் தான் இருந்தான். அதுக்கு அடுத்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி தனியா போயிட்டு ப்ரோ ட்ரை இப்பதான் பண்றாருன்னு சொல்றேன். இல்ல ட்ரை அது பண்றது கூட வர்த் இல்ல ப்ரோ. அவன் ஃபர்ஸ்ட் அததான் நான் சொல்றேன். வர்த் இல்ல. ப்ரோ நீங்க எப்படி நம்ம தினேஷ் கூட வெளியே கம்பேர் இருந்து பண்றதே வேஸ்ட் பாக்க ப்ரோ. அததான் ப்ரோ சொல்றேன். எனக்குமே ரயான் வர்த் இல்ல. பட் அவருடைய கோல் இந்த என்னன்னு நான் சொல்றேன். இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட் நான் நோட் சொல்றேன். அது நீங்க உங்களுக்கு கவனிச்சீங்கன்னா தெரியாது. நீங்க எல்லாரும் ரயான் வந்து இன்னைக்கு பேசுறது வீக்கெண்டுக்காக அப்படின்னு. இன்னொன்னு இருக்கு, மெயினான திங். அவர் வந்து அவரோட பேரு ஆர்ல வருது. இருங்க சார். இல்ல நான் சொல்றேன் மக்களே, இன்னைக்கு ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறீங்க. முத்துக்குமரனை பார்த்து பயம் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பாரு ரயான். ஓகேங்களா? இதனால வீக்கெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் கேட்கப்படுமோ? ஏன்னா அவர் விஜேஸ்ட பேசும்போது ரயானால பேச்சு வர மாட்டேங்குது. இத வந்து நம்ம கேட்டா நம்ம என்ன ஆன்சர் பண்றது? அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பிரச்சனைய முத்து சைடு சுத்தி விட்டுட்டோம்னா அதை பத்தி தானே வீக்கெண்ட்ல பேசுவாங்க. அப்ப நம்மளோட அந்த பயங்கர சொன்ன வார்த்தை வந்து பெருசா வராதுல்ல. அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா அவருக்கு டைட்டில் பேட்ச் பண்றாரு. டைட்டில் வின்னர் ஆவறதுக்கு அந்த ஏஆர்எம் ஸ்ட்ரீக் ஒருவேளை ரயான் பயன்படுத்துறாரோ? அவர் பேர் ஆர்ல வருது. இருக்கலாம். அவர் இல்ல அவர் நம்புறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த நானா சொல்றேன், முத்து ஃபேனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரயான் இப்படி காம்படிட் பண்றதே நல்லதம்மா. ஏன்னா இந்த நம்மளுடைய செகண்ட் ஓட்டு தேர்ட் ஓட்டுல இருக்க பைத்தியார பசங்க அவங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டு ரயானுக்கு ஓட்டு போட்டுனுக்குதுங்க. ஏம்மா நீ யாருக்கு ஓட்டு போடணும்னே தெரியாம ஓட்டு போட்டுன்னு இருக்கம்மான்ற மாதிரி ஒன் விசஸ் அதர்ஸா போவாங்க. அது நமக்கு நல்லது. இப்ப இதே விஷயம் வந்து இப்ப ரயான் எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தவங்க பக்கத்துலயா உட்கார்ந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள தான் பக்கம் இழுக்க முடியும்னா அது முத்துக்குமரனால முடியும். ஆனா அது முத்துக்குமரனுக்கு தேவையில்லை. இல்ல இன்னொரு விஷயமா நான் சொல்றேன். ரயான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் வர்றது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லதுதான். என்னன்னா கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஓட் போடுறவங்க வந்துட்டு சௌந்தர்யா அல்லது ஜாக்லின் மாத்தி போடுவாங்கல்ல, அந்த ஓட்டு அங்க குறையும். ரயானுக்கு கொஞ்சம் பேர் போடுவாங்கல்ல, அப்படி கொஞ்சம் நினைச்சு பாசிட்டிவா முடிச்சிருங்க. இல்ல ரயான் நமக்கு மேல வர்றது நல்லது, செம்ம நல்லது. பிராக்டிக்கலா மஞ்சுரி மேல வந்தா நம்மளுடைய சேம் ப்ரொஃபைல் ஓட்டு கொஞ்சம் நமக்கு மிஸ் ஆகலாம். ஆனா ரயான் மேல வராதுன்னு வைங்க, அது நமக்கு செம்ம பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பிரகதீஷ் பேசுங்க, அதுக்கு அபிஷேக் பேசுறோம். நீங்க இதோட மஞ்சரிய பத்தி பேசுறது நிக்க வச்சிருங்க. அவங்க வந்தா கூட அவங்க வெளியில வந்த அப்புறம் அவங்கள பத்தி எதுக்கு? அது நமக்கு பாசிட்டிவா தான் போகும். இல்ல அததான் சொல்றேன், மஞ்சுரி வெளியே வந்தோடனே நமக்கு பாசிட்டிவா தான். அவங்க ஓட்டுலாம் நமக்கு தான். ஏங்க நீங்க என்னென்னமோ ரொம்ப பிரைஸ் பண்ணாதீங்க. மஞ்சரி வந்தா நல்லது, அதோட விட்டுடுங்க.
நீங்க யார் யாரையோ பிரைஸ் பண்றீங்க கோர்ஸ் யாருன்னு தெரியல யாரு பிரைஸ் பண்றீங்க. அவரும் நம்ம ஆள் தாங்க. நான் பிரைஸ்லாம் நம்மாலதான் சூப்பரா பேசுறாரு. ஆனா என்னென்னமோ அவரோட எல்லா ப்ராஸ்பெக்டிவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக எல்லா தாட்ஸும் சொல்றீங்க? பிக் பாஸ் நோண்டி நோண்டி கேட்க ஜாலியா பேசலாமே. அதுக்குதான் ஏன்னா ஈவினிங் ஸ்பேஸ் போறதே அதுக்குதான் போடுறோம். நான் அதுக்குதான் கடுப்பாயிட்டேன். ஆசான் ப்ரோ இல்ல ஒன் திங் டு ஆட், ஆதாய் உள்ள வந்தாங்க, மஞ்சரி வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரனுக்கு மேல ஒரு பெரிய பயம் எல்லா ஹவுஸ்மேட்டுக்கும் வந்துடும். ஆஹா, ஒரே ஒரு மேட்டர் தான் மஞ்சரி முத்துக்குமரனை முறைச்சிட்டா, அதுக்கே வெளியே போயிட்டா அப்படின்னு கண்டிப்பா ஒரு தாட் இன்சைட் ஹவுஸ் வந்துடும். ப்ரோ அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க ப்ரோ. அவ்வளவு அறிவா யாரு ப்ரோ இருக்கா வீட்டுக்குள்ள? சரி 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 வேண்டாம். இருங்க சரண், ஒரே நிமிஷம். திரும்ப திரும்ப இதே லூப்குள்ள வர வேண்டாம். வர கடந்து போய் பேசலாம், விட்டுருங்க. வீக்கெண்ட் முடியட்டும். அபிஷேக் அதுக்கு கீரி போடல. அதான் ப்ரோ, இப்போ முத்து அடிக்கிறது வந்து எல்லாருக்கும் அதுதானே ப்ரோ பெஸ்ட் மூவ். முத்து ஜாக்லின் அடிச்சாதானே ப்ரோ மேல வர முடியும். இதே தான் ப்ரோ சீசன் 4லயே ஆரிக்கு பண்ணாங்க. ஃபேமிலி ரவுண்ட் முடிச்சோன்னே போட்டு அடின்னு அடிச்சாங்களே எல்லாரும் சேர்ந்து ஆரிய. இப்போ வந்து இப்போ இது இப்போ ரயான் வந்து அருணையோ விஷாலையோ வேற யாரும் அடிச்சா மேல வர முடியாது. அவனுக்கு தெரியாது 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத மூவ்னு. முத்து ஜாக்லின் சௌந்தர்யா அவங்க 3 பேர் அடிச்சாதான் அவனால மேல வர முடியும்னு அவனுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டூ ஆர் டே மாதிரி தான் பறேன். நான் செஞ்சு பாக்குறேன். ஹிட் ஆனா நான் போறேன், இல்லைன்னா வெளியே போறேன், அவ்வளவுதான். இந்த வீக்கெண்ட் அவனுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பப்ளிக் ரியாக்ஷன் வருது, ஹோஸ்ட் எப்படி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்ணுவான். பாசிட்டிவா போற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா பணப்பேட்டிக்கிட்ட போக மாட்டான். ஏதோ ஒரு மாதிரி மைல்டாவோ இல்ல ரொம்ப லோவாவோ ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா மணி பாக்ஸ்க்கு போயிடுவான். அவ்வளவுதான் அவனோட மூவ். கடைசி நேரத்துல ஒரு இருக்கிற மூவ், கடைசி மூவ் டூ ஆர் டி, அவ்வளவுதான். வேற எதுவும் அவனால இப்ப பண்ண முடியாது. ஒரே ஸ்மால் ரிக்வெஸ்ட், நாளைக்கு யாராவது லைவ் போறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க உள்ள இருக்கவங்க. விஜய் நீ போறியா? இல்ல யார் போறாங்களோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலக்கா. கன்ஃபார்ம் ஆயிட்டு தான் சொல்றேன் அக்கா. நெக்ஸ்ட் அபிஷேக் பேசிட்டோம். அபிஷேக் அப்புறம் நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எட்மின் பேச என்னதான் அட்மின் எட் ஆர்மி முத்துக்குமார் எட். யார் இப்ப கீரிப்புள்ள பேச சொல்றீங்களா? அவரா? அவர் பேசிட்டோம். அவர் பேசி போயிட்டு வந்தாங்க. அதுக்கு அபிஷேக் பேசிட்டோம். இல்ல இப்போ ட்விஸ்ட்னு பிக் பாஸ் சொன்னார்ல, எனக்கு என்னமோ 2 வின்னர், ஐ மீன் 2 டிடி வின்னர் கொடுத்துருவாங்கன்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். பாசிபிலிட்டி இருக்குமோ தோணுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் டிடி வேணாம், முத்துக்கு நல்ல ஒரு கிராஃப் இருக்கு. அண்ட் மண்டேல இருந்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, அது மட்டும் உண்மை. அது என்னங்கிறது மண்டே நைட்டு ரிவீல் ஆகும். அபிஷியல் டிவில வந்து டியூஸ்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வாரம் அதே மாதிரி ரெவல்யூஷன் தான் ரொம்ப சர்ப்ரைஸா கொடுக்குறாங்க. எனக்கு புரியல ட்விஸ்ட் என்ன, அது ஏன் பிக் பாஸ் சொல்றாருன்னு. ரயான் வந்து மியூட் போட்டு பேசியிருக்கேன் எவ்வளவு நேரம். அட பாதி கால் பண்றீங்க. ஹலோ ஹலோ, நான் பேசி கேக்குதா இல்லையா? கேக்குது பேசுங்க. அமைதி ஊர்வலமா இருக்கு. இல்ல நீங்க பேசுறதெல்லாம் மியூட்ல இருக்கும். பேசுங்க, நீங்க பேசுங்க, கேக்குது. உங்க வாய்ஸ் ஏதோ சின்ன மைக் இஷ்யூ, அதனால எல்லாரும் மியூட்ல இருந்தா கேக்கும். பேசுங்க. நிர்மல் யாரோ ஸ்பீக்கர் ஓபன் பண்ணிச்சு, அதுக்குதான். அவரு இது நிர்மல் கேக்குதா? கேக்குது. மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா பாயிண்ட்னா ஹேண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் கூப்பிடுறேன். இப்ப அவர் பேசுனேக்காரு. அதுக்கு ஓகே தேங்க்ஸ். சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து முக்கியமான பயன் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த நெகட்டிவிட்டி நிறைய வந்து இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்து முத்துக்கு அகைன்ஸ்டா நிறைய வந்து நெகட்டிவ், அதாவது பிஆர் ஒர்க் வந்து பயங்கரமா பண்றாங்க. இது வாண்டடா வந்து டிவி சேனலே பண்ணது, அதுதான் உண்மை. இது வந்து எல்லா சீசன்லயும் நடந்திருக்கு. டைட்டில் வின்னருக்கு வந்து அது நடக்கும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு கிளியர் வின்னர் யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸோட அந்த எப்படி சொல்றது, அந்த வியூ பாயிண்ட் வந்து மாறிடும். அதாவது ஃபைனல் வந்து பாத்துக்கலாம், முத்துக்குமரன் வின்னர் தெரியுமே அப்புறம் என்னங்கிறது, அந்த வியூ கவுண்ட்டுங்கிறது ரெடியூஸ் ஆயிரும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்ங்கிறதுக்காக இந்த வேலையை பார்ப்பாங்க. அப்போ போது என்ன பண்ணுவோம், ஒரு பயம் வந்துடும். ஐயோ முத்துக்குமரன் இப்படி பண்றாங்களா, ஒரு வேலை தோத்துருவாரோ, ஒரு வேலை ஒரு ஓட்டு குறையுமோ அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி பார்க்க ஆரம்பிப்போம். டெய்லி ஆக்டிவா இருப்போம், டெய்லி ட்வீட்ஸ் போடுவோம். இன்னும் சொல்ல போனா சனிக்கிழமை வந்து ராணா வின்னர், சௌந்தர்யா வின்னர்,
இன்னும் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது நிறைய பேர் அபிஷியல் ஹேண்டிலே நிறைய பேர் போடுவாங்க. அது எல்லாமே சேனல் சைட்ல இருந்து கூட சில பேருக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்றவங்களோ இல்ல பெரிய பெரிய ஹேண்டிலுக்கோ அனுப்புவாங்க, இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு. இது நடந்திருக்கு, இந்த சீசன்லயும் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா சண்டே அந்த ஃபைனல் இதை வந்து ஹைப் ஏத்த, அதனாலதான் உங்களுக்கு வந்து ஃபைனலே லாஸ்ட் சீசன் 2 நாளா வச்சாங்க. இந்த தடவையும் அப்படிதான். ஸோ அதனால அதை யாரும் கண்டு பேனிக் ஆகாம நம்ம வேலை என்னமோ, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் போறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு ட்வீட் போறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால ரீல்ஸ் வீடியோஸ் எதுவும் ஷேர் பண்ணுறீங்களா, அதை பண்ணிக்கிட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது. அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டி வந்து அடிச்சு ஓட விட்டுறலாம். அண்ட் ஒன் மோர் திங், கம்மிங் டியூஸ்டேல இருந்து முத்துக்குமரனுக்கான கிராஃப் வந்து பயங்கரமா ஆயிரும். இதை நான் அடிச்சு சொல்றேன், இது ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான். கரெக்டா நீங்களும் வந்து சொல்லுவீங்க எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இது மாறும், இது வந்து கம்மிங் டியூஸ்டேல இருந்து மாறும். நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொமோல வந்து வரப்போகுது. அத்தனை விஷயங்களும் ரெடியா இருந்துக்கோங்க. நம்ம பல இடங்கள்ல பழி வாங்குற டைம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு, வாங்கிடலாம், பிரச்சனையும் கிடையாது. இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருங்க, யாருக்கும் நம்ம பேச தேவையில்லை இப்போதைக்கு. நான் அடிச்சு போர் அடிச்சு போச்சு பேக்கரியாக்காலாம், அதனால யாருமே நம்ம அடிக்க தேவையில்ல. அந்த 4 ஃபேன்ஸும் நம்ம அடிக்க தேவையில்ல. நம்ம ஆளு முத்துக்குமரனை பார்த்துக்கலாம், சப்போர்ட் பண்ணுங்க, அது சொல்லதான் வந்தேன். அதனால சரி, ஓகே, நான் லைவ் போறேன். ஓகேவா, டாடா பாபாய். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப நான் பேசுனதுல ஏதாவது என்ன சொல்றது, பாசிட்டிவா இருந்ததா இல்ல நெகட்டிவா இருந்தா சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சுக்கா, சூப்பரா. ஓகேங்களா? சூப்பர். ஓகே, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நெக்ஸ்ட் டைம் நான் தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கக்கா, சூப்பரா. ஓகே ஓகே ஓகே, நானும் போயிட்டு வரேங்கய்யா. ஓகே, யாரு போறது இப்ப? ஹலோ, கீரிப்புல. கீரிப்பல், உங்க ஒரிஜினல் நேம் என்ன ப்ரோ? என் பேர் அருண் ப்ரோ. அருண் ப்ரோ, சூப்பரா பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் டெய்லி பண்ண நல்லா இருக்குது நீங்க பண்றது எல்லாமே. இன்னும் கொஞ்சம் இப்ப இனிமேட்டுக்கு வர ஒரு 18 நாள் தான் இருக்குது. உங்க சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும். அதுக்கேற்றபடி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி சூப்பரா இருக்கும் ப்ரோ. நல்லா அதெல்லாம் பிரச்சனை சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நிர்மல் பேசுங்க. எவ்வளவு நேரம் பாவம். நிர்மலுக்கு அப்புறம் அபிஷேக் சாரி, கொஞ்சம் நிர்மல் அவரு ஏதோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா எனக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு எனக்கு. இப்ப இந்த வீக் வந்து மஞ்சரி, பவித்ரா வந்து எவிக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப வந்து மஞ்சரியும் பவித்ராவும் எவிக்ட் ஆனாங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் தான் வந்து இப்ப இந்த வீக்ல வந்து ரொம்ப வந்து முத்துவ வந்து டார்கெட் பண்ணி ராயன் கூட சேர்ந்துட்டு பேசினது ஆக்சுவலா. ஸோ அது வந்து என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணணும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட, அதாவது ராயன் கிட்டே ஆகட்டும், இல்லை வந்து ராணவ் கிட்ட. ராணவ் வந்து இந்த ரீசெண்டாக வந்து சௌந்தர்யா ஒரு டாஸ்க் பண்ணும்போது வந்து முத்துக்கிட்ட வந்து ஒரு ஏதோ தேவையில்லாமல் வந்து கோச்சிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு சீன் ஒன்று ஹேப்பன் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தீபக் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முத்து வந்து ரொம்ப வந்து கம்போஸாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தீபக் ஆல்ரெடி வந்து அவங்க சொல்லி வச்சிருக்காங்க, நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, நீ இதை வந்து கடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் தான் வந்து எவ்ரி டைம் வந்து கன்சோல் பண்றாரு. ஸோ மற்றவங்க வந்து முத்துவை வந்து ஒரு ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசினாலும் அதை வந்து தீபக் தான் வந்து தீபக் வந்து முத்து கூட இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு போக விட மாட்டார்னு என்னோட ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து அந்த இது ரயன் வந்து அந்த ஜார் டாஸ்க்ல வந்து அந்த ஜாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டம்ல வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா? அதுதான் என்னோட டவுட் ஆக்சுவலா. ஆஷிக் ப்ரோ இருக்கீங்களா? இதே ப்ரோ நானே சொல்லிடலாமா பேசாம? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. சூப்பரா சொல்லுங்க. ஆக்சுவலி ப்ரோ, அந்த ஜாரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஃபவுல் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா அது நடக்கக்குள்ளதான் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனா எனக்கு எங்க இது டவுட்னா, இது ஃபவுலுன்ட்டு மஞ்சரி கஷ்டப்படக்குள்ள இவன் தான் பக்கத்துல இருந்து சொல்லுவான் அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இவன் அந்த மாதிரி இவன் சொல்லியிருந்து அது உண்மையா இருந்தா அது ஃபவுலு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை அட்ரஸ் பண்ணாலுமே இப்போ முன்னாடியே நம்ம இதை பேசிட்டோம், பாயிண்ட்லயே எதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் அவனாதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த டிடிஎஃப் இப்போ கொடுக்காம ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு தலைவரை கொஞ்சம் பொழந்துட்டு
இதெல்லாம் தப்புப்பா, நீ இப்படிலாம் பண்ணியிருக்க, இங்க இது பண்ணியிருக்கன்னு சொல்லி ஒரு ரோஸ்ட்ட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் குடுக்கணும். அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு. நேத்தே நான் சொன்னேன், கண்டிப்பா சாட்டர்டே, சண்டே இத ரயான அடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோமோஸோ, இந்த வாரம் இப்படி கொண்டு போனதோ அப்படிதான் இருந்திருக்கு. கண்டிப்பா ரயான அடிப்பாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால தான் இத நிறுத்தி வச்சுட்டு, நாளைக்கு ஷோல வந்து குடுப்போம். மேக்ஸிமம் ஏற்கனவே கன்டென்ட் இல்ல ஷோல. என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அதனால ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி, ஒரு 30 நிமிஷமா ஆட் பண்ணி, ஒரு 1 1/4 மணி நேரம் எடுத்துட்டு வந்துடணும்னு அவங்களும் போராடுறாங்க பாவம். சரி, அதனால நாளைக்கு அத அங்க ஆட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமா இருந்திருக்கும். அதனால மட்டும் தான் இத நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, நான் லைவ் பார்க்கக்குள்ள டைமிங் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே பார்த்தேன். ஸோ எல்லார போல. அது வந்து கண்டிப்பா அவனுக்கு தான் போகும். சப்போஸ் நாளைக்கு அவனுக்கு எ எ அடி பலமா இருந்துச்சுன்னா, எல்லாரும் சொன்ன மாரி கண்டிப்பா அவன் கேஷ் பாக்ஸ் போயிடுவான். இல்லன்னா அவன் நிப்பான். ஏன்னா, இப்ப அவரு என்ன நெனச்சிருக்காருன்னா, அருண் கரெக்ட்டா சொல்லியிருப்பான். "தம்பி நீ சொல்றதெல்லாம் வேணா படத்துல பண்ணலாம்ப்பா. இது ரியாலிட்டி. இங்க நடக்குமா எனக்கு தெரியலன்னு" சொல்லியிருப்பான் பேசக்குள்ள. ஆனா, அதுக்கு அவரு வந்து, "இல்ல நான் விளையாடுனதே நான் ஒரு படமா தான் யோசிக்கிறேன்னு" தலைவர் அங்க ஒரு வார்த்தை ப்ரோ. இந்த வாரம் ஃபுல்லா நானும் அந்த வார்த்தைய கேட்டு கேட்டு மண்டை சூடாயி, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம செவுத்துலலாம் போய் முட்டிக்கலாமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாரி இல்ல சொல் காலைல ம். அபிஷேக் ப்ரோ குழுல இருந்தார். காலைல நான் அதான் ஸ்பேஸ் போட்டேன் நைட்டு 11:00 ம். ஒரு 1 மணி 1:30 மணிக்கு முடிக்கலாம் பார்த்தேன். ஐயா அதுக்கடுத்து நான் கேட்ட எல்லாத்துக்கிட்டயும் சரி அதான் 3 மணி முடிக்கலாம்னு வரைக்கும் கேட்டேன். போச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமாமா. ஒரு 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. திடீர்னு 2 மணிக்கு ப்ரோ வந்தாரு. எப்பா நான் ஏன் அந்த லைவ் பார்த்தேன்னு தெரியல. ஒரு 3 மணி நேரமா அர்த்தம் அப்படி பண்ணிட்டான் அவன் அப்படின்ற மாரி அவர் மட்டும் ஆதங்கத்துல நான் சிரி வந்து சிரின்னு எட்டி சிரிச்சாச்சு. பார்த்தேன் ப்ரோ. ஆனா கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதான் ஜாயின் பண்ண முடியல. தப்பா ஆமா எடுத்துக்காதீங்க. காலைல 4:30 மணி வரைக்கும் அந்த அதான் வெறி ரயான் கேட்கவே 4:30 மணி வரைக்கும் போச்சு. ப்ரோ, ஆனா சத்தியமா அவன் ஓவரா பண்ணியிருக்கான் ப்ரோ. கண்டிப்பா அடிக்கணும். ஆனா இத சேனல் ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சைடு திரும்பிச்சுன்னா தான் பெரிய ஜோக்கே சேனலுக்கு இருக்கு. கண்டிப்பா காத்துட்டு இருக்குவாங்க சேனல். அத பண்ணிட்டாங்கன்னா காத்துட்டு இருக்க வேண்டியது தான். இந்த வாட்டி கண்டிப்பா அது பெருசா ஆகும் அந்த மாரி பண்ணாங்கன்னா. ஏன்னா இந்த வாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. நம்மளுக்கும் தெரியல. நெறைய விஷயம் அவங்க பண்றது லேட்டா தான் நம்மளுக்கே, ஓ! இப்படி பண்றாங்களா இவங்கன்ற மாரி தான் இருக்கு. சோ பாயிண்ட் இதுதான் ப்ரோ. சோ எல்லாருமே பேசினது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து வின்னர் மெட்டீரியல்லாம் இல்ல. நடுவுல அந்த ஓட்டு வந்து அ மாறும்ன்னு சொல்லியிருந்தாங்க யாரோ. இந்த மாரி அவனும் இருந்தா நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு ஆலன் ப்ரோ சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? நிர்மல் ப்ரோ சொன்னாங்களான்னு தெரியல. அது வந்து அந்த ஓட்டு வந்து மாறும். அவனும் உள்ள இருந்தா சௌந்தர்யா, ஜாக்லின் ஓட்டுலாம் கொஞ்சம் மாறும்ன்னு சொன்னது அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவன் இருக்கவே கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும். இவங்க பேசிட்டப்ப கேட்டோனே, ஓகே இந்த மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. சோ எனக்கு என்னன்னா, அவங்க கொண்டு வர்றது எனக்கு நான் இப்பயே சொல்றது, அவங்களுக்கு அருண், சௌந்தர்யா, முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்ல இருப்பான். ஜாக்லின், தீபக் இவங்க 5 பேர் தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷனா இருக்கு. மேபி மிட் வீக்ல கூடயும் மணி பாக்ஸ் எடுக்கலனா கூடயும் ரயான தூக்குவாங்க. அவங்களுக்கு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் உள்ள சேனல்லயே கனெக்டடா இருக்கனால எங்க கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு ராப்போல இருக்கனால அவங்க கண்டிப்பா வருவாங்க ஒரு சில பேர். அதுவும் இல்லாம வொர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் நிஜமா சௌந்தர்யா மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே நல்ல விதமா பாசிட்டிவா வொர்க் ஆயிருக்கனால சௌந்தர்யா 5த் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால இவன் ஒரு பெரிய ஆளே கிடையாது. தட்டி விட வேண்டியது தான். எனக்கு என்னன்னா உள்ள தலைவன் சொல்லுவான், "டேய் அவன பத்தி பேசாதீங்கடா, உடுங்கடா. ஏன்டா அவன நீங்களே பேசி பேசி பேச வைக்கிறீங்க?" நம்ம உட்கார்ந்து நம்ம வெளில பேசிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன பண்றது? ஆனா பாக்குறது நம்ம தானே. உள்ள அவங்களுக்கு தெரியல. தலைவன் முடிச்சுட்டு போயிட்டு காமெடி போடுறான், ஃபன்ன போடுறான், ஜாலியா ஆயிடுறான் டப்புன்னு. நம்ம டேய் குமரா என்னடா இது? வெளில இப்படி நடக்குதேன்ற மாரி நம்ம யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ப. அதுதான் ப்ரோ. ஒரே ஒரு கஷ்டம் அதுதான். அவன் வந்து சினிமாவா நெனச்சு அவரு ஒரு ஹீரோவா வச்சு பண்ணியிருந்திருக்காரு எல்லாத்தையும். அதுக்கான விளைவுகள் நாளைக்கு கிடைக்கும்னு நான் நிஜமா நம்புறேன். அது கிடைக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. எல்லாருமே சூப்பரா நாளைக்கு பேசுனாங்க. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எல்லாருக்கும் ஒரே சிங்க்ல இருக்குன்னு நெனைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இதே மாரி இருந்தா போதும். இந்த 18 நாளுக்கு அப்புறம் நம்ம நெனச்சது கண்டிப்பா நடக்கும். இதோ வராரு தீனா ப்ரோ ஹலோ. கேக்குது ப்ரோ. ஒரு சொல்லுங்க. ரிக்வெஸ்ட்
ஓகே. முத்து ஆர்மி, வேற எதுவுமே குழப்பிடாதீங்க. ஓ! அவ்வளவுதான், வேற சூப்பர். எதுவும் இல்ல, இல்ல. பேசக்கூடாது. அப்படிலாம் பேச மாட்டேன். நான் நியூட்ரலா தான் பேசுவேன். நான் சப்போர்ட்டாவும் பேச மாட்டேன். என்னோட வியூ பாயிண்ட் மட்டும் தான் வைக்கிறேன். நான் யார பத்தியும் தப்பாவலாம் தப்பாம் இன் த சென்ஸ் என்ன இல்ல வியூ பாயிண்ட் வைங்க. ஏன்னா இங்க ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் அத ஒரு ரிக்வெஸ்ட்டா நான் புரியுது, வைக்கிறேன். புரியுது. எனக்கு நான் நடந்தது எப்படி நடக்கும் அப்படின்றது தான் என்னோட இதுவா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஷூர் கண்டிப்பா தான். நான் 2, 3 டேஸ் முன்னாடியே பேசினேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு இந்த வீக் ஸ்டார்ட் பண்றப்ப டிடிஎஃப் ஸ்டார்ட் பண்றப்பயே நான் ஆக்சுவலா பார்த்தது வந்து ராணாவ் தான் இந்த இஷ்யூலாம் பண்ணுவான்னு நினைச்சது. பட் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கான். பட் அது எண்ட் அப் இன் ரயான்ற மாதிரி ஆயிருக்கு. என்னன்னா வீக்கெண்ட்ல நீங்க நினைக்கிறீங்களா ரோஸ்ட் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி? எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் வந்ததுனால யாரையும் வந்து உடச்சு விடக்கூடாது அப்படின்றதுக்காக ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன ஒரு இது ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் நீங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன தப்புன்னு நான் சொல்லிடுறேன். முத்துக்குமரன் இந்த வீக்ல பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அந்த ராணாவும் அருணும் சேர்ந்து அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து அது அப்படியே முடிச்சிருந்தாங்கன்னா இந்த வீக் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உண்டான கலவரமே நடந்திருக்காது. அந்த ஒரு இடம் தான் எனக்கு இந்த வீக்லே முத்து பண்ணது. மற்றபடி அந்த டீம் போட்டது, அலையன்ஸ் போட்டது, லாஸ்ட் நேற்று அலையன்ஸ் போட்டது எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரயான் தான் நேற்று ஆக்சுவலி அலையன்ஸே போட்டது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. பட் 1 ஹவரில் வந்து அது வேற மாதிரி தான் காட்டியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் முத்து பண்ண பெரிய தப்பு அப்படின்னா அந்த ராணவும் அருணும் சேர்ந்த மாதிரி அது கேட்டுருக்கலாம். நீங்கள் 2 பேர் சேர்ந்து விளையாண்டிங்களான்னு கேட்டுட்டு இல்லைன்னு சொன்னோடனே சரி அமைதியாக போயிட்டு உட்காந்துருக்கலாம். ஓகே புரியுது, கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு கடுப்பு வருன்றது. அந்த ஒரு இடம் தான் இந்த வீக்கோட டவுன்ஃபாலாக நான் பார்க்குறேன். பட் ஆஸ் ஐ செட் யூடியூப், இன்ஸ்டாகிராம்ஸ் இதில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே பெய்டு. அது நீங்கள் யூசர் ஐடியை பார்த்தாலே தெரியும். மெசேஜ் வந்து அதாவது வியூஸ் போட்டு டக்குன்னு அதாவது மீன்ஸ் ஒரு ப்ரொமோ போட்டாங்கன்னா 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போகும், அந்த 500 லைக் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நேச்சுரல்ன்றதுக்கெலாம். அதெல்லாம் வந்து பேசி வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. வி கேனாட் டூ எனிதிங் அபவுட் இட். இட்ஸ் அ பெய்ட் பிஆர்ஸ் தான் அதெல்லாம். ராணவ் அண்ட் சௌந்தர்யா கேங்கை தான் சேர்ந்து பண்ணுறாங்க. இது எனக்கு நல்லா தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக பார்க்குறப்ப இந்த மட்டும் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா முத்து பண்ணியிருந்தாருன்னா திஸ் வீக் இஸ் ஹிஸ். பட் அந்த ஒரு இடத்துல தான் தப்பு பண்ணுன்றது எனக்கு இந்த வீக்லேயே பெரிய தப்பு பண்ணது அந்த இடம் தான். கம்ப்ளீட்லி அக்ரீட். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தை கேட்டுட்டு சரி ஓகேன்னு விட்டுட்டு போயிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். அது கொஞ்சம் கண்டினியூ பண்ணதுதான் கொஞ்சம் அக்லியா இருந்தது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ரயானோட நடந்ததெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் முத்து ஷுட் ஹவ் அண்டர் பிளேட். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். எக்ஸாக்ட். எனக்கு ரயான் கூட வந்து முத்து பண்ண ஃபைட் எதுவுமே நான் எக்ஸாஜரேட்டடோ இல்லை இதுவாலாம் தெரியல, கரெக்டாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இட்ஸ் அ ரைவலரி பிட்வீன் தம். எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்காங்க. ஸோ நம்ம சும்மா போய் கூடாது, அங்கே சண்டை பண்ணணும். ரயான் வந்து தொட்டா சினிமா இந்த வாரம் ஃபுல்லாக கத்திட்டு தான் கிடந்தான். அந்த விஷயத்துல வந்து 2 பேருமே டெஸ்பரேட்டா இருந்தாங்க. முத்து டெஸ்பரேட்டா இருந்தது எல்லாமே ஓகே, எக்ஸப்ட் அந்த விஷயத்துல தவிர. அந்த ராணா விஷயத்துல தொடாம போய் எனக்கு அதுதான் வந்து உறுத்திக்கிட்டு இருக்கு. மேபி அதுதான் நாளைக்கு கொண்டு வருவாங்க. அதை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கான்வர்சேஷனே. இந்த ஏதாவது ரோஸ்ட்னு ஆரம்பிச்சாங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருக்கும். ரயான் எக்ஸ்பிளைன் தட் இது இந்த மாதிரி என்னோட போட்டோ இல்லைன்னா கொடுத்துருவேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஓகே ஹி ஹேட் இண்டிவிஜுவல் பிளே ஓவர்ன்ற மாதிரி ஆக்கிருக்கலாம். பட் முத்துவோட ஒரே பாயிண்ட் இருந்ததுன்னா ஏன் நீ டாங் எடுத்தன்ற ஒரு ஆங்கிள் யோசிச்சுட்டு இருந்தனால அந்த சைடு அந்த ஷார்ட் சைடடா அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கல முத்து. அதுதான் அது என்னன்னா இன்னொன்று டாங்கிள் எடுத்தது தப்பு கிடையாது. ஏன்னா டாங்கிள் வந்து இவங்க அலையன்ஸ் போடுறப்ப ஒரு ஆள் போய் டாங்கிள் எடுத்துப்பாங்க போட்டோ இல்லாம கூட. இல்ல முத்து வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கல, அதுதான் தப்பு பண்ணிட்டாரு. அதுதான் டாங் எடுத்து கூட நம்ம அந்த இன்னொன்னு ஆர்குமெண்ட் அப்ப அவன் சொல்லு டாங்கல் எடுத்ததை பத்தி பேசாம டாங்கல் எடுத்தது ஓகே, பட் இவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பான், ராணாவை தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பான். அதை வந்து பிச் பண்ணிருக்கணும். அவங்க டாங்கல் எங்க யூஸ்லெஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக அவன் அடிச்சான், எதுக்காக அதை பண்ணான்?
இல்ல சரி ஓகே அவன் என் வந்து கார்டு டாங்கல் இல்ல எடுத்து அடிச்சிருந்தான் அப்படின்னா போட்டோவே இல்லை, நீ எதுக்கு டாங்கல் எடுத்து அடிச்சிருக்கன்னா அது அவன் பேர்ல திரும்பி இருக்கும். இது எப்படி ஆயிடுச்சுன்னா நீ டாங்கல் எடுத்ததே தப்புன்ற மாதிரி பண்ணா, அப்ப அலைன்ஸ் போட்டு நீங்க அதானே பண்ணீங்க, போட்டோ இல்லாம தானே டாங்கல் எடுத்தீங்க, அப்போ உங்களுக்குன்னு வந்த ஒரு ரத்தம் அப்படின்ற மாதிரி தான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீ டாங்கல் எடுத்தது தப்பு இல்ல, ஆனா அடிச்ச பத்தியா ஃபர்ஸ்ட் அது தப்பு. உங்ககிட்ட போட்டோ இல்லைன்னா இல்ல நீ இல்ல நான் வச்சுட்டு இது போயிருக்கணும் இன்னொரு டாங்கல். விஷயம் இதுல சொல்லணும். ஆக்சுவலி அவரு வந்து கேம் படி தப்புன்னு சொல்லணும் முத்து. முத்து வந்து நம்ம கூட்டணி தர்மத்துக்கு படி அன்னத்திக்கு ஆடிட்டன்றது சொல்லுவாரு. அலையன்ஸ் அதுதான் அலையன்ஸ் நம்ம கூட்டணி அதான் அலையன்ஸ் படி தப்புன்னு சொல்லுவாரு. கேம் அதுதான் படி ரவ கூட தப்பு இல்ல, நானே ஒத்துக்கணும் அப்படி சொல்லுவாரு. இல்ல கேம் படி தப்புன்றது வந்து கேம் படி தான் ஆக்சுவலி தப்பு அது அடிச்சது. பட் ஆனா அந்த எத்திக் அன்எத்திக்கல் வந்து அதான் அந்த இடம் வந்து எனக்கு எனக்கு ஓகே. அந்த ஒரு இடத்துல சறுக்குனது இட்ஸ் கிளியர். த அதர் பியர்ஸ் வந்து தே மேட் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க எப்படா சறுக்கும்னு. நல்லா தொக்கா கிடைச்சது, அதை எடுத்துட்டாங்க அவ்வளவுதான். ப்ளஸ் ரயானோட ஓட்ஸ் வந்து இந்த வீக்கோட அந்த அன்அஃபிஷியல் போலில் வரதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பிகாஸ் சௌந்தர்யா வந்து ஆப்வியஸ்லி ஷி இஸ் நாட் இன் த நாமினேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் ஹர் ஃபேன் பேஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு புஷ் ரயான். அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் நடிக்கணும், அதுக்கு ரயான் வந்து இந்த வீக்கு ஒரு நல்ல இதுவாக கிடச்சிருக்காங்க. ஸோ ராணவ் ப்ளஸ் ராணாவோட பிஆர்ஸு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராணாவோட ரயான் வந்து பெரிய நிற்கிறான். ஸோ அப்படின்றப்ப சரி ஆப்வியஸ்லி ராணாவோட ரயான் நல்ல பிளேயர் தான். பட் பட் கம்பேர்ட் டு ஃபேன் பேஸ் வந்து இந்த வீக் வந்து அவன் நல்லா விளையாண்டதால இஸ் ஓட் ஹஸ் கான் அப். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து இது ரிப்பீட் ஆகாது, அது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த வீக்கில் வந்து முத்துக்குமரனோட நியூட்ரல் ஆடியன்ஸோட ஓட் வந்து கொஞ்சம் டிப் ஆயிருக்குன்றது நமக்கு இருக்கும். அதனால் அதில் மெயினான ரீசன் என்னென்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் பியர்ஸ் தான். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் செகண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஆர்ஸோ. ப்ரோ ம் குரல் வந்து மன்னிப்பு இல்ல, இப்போ வந்து யூடியூப்ல வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போயிடுச்சு ஒரு 2 நாளா இன்னைக்கு ஆமா ப்ரோ, நாங்க இது கொஞ்சம் அது எல்லாமே மாறிடுச்சு. நாங்க அது ஸ்டார்டிங்லயே பேசிட்டோம். இன்னைக்கு வந்து ப்ரொமோஸ் அதுக்கே எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. நாங்க ரொம்ப ஸ்டார்டிங்ல வந்த உடனே பேசிட்டோம். இன்னைக்கெல்லாம் பெருசா இல்ல. என்னைக்கு பீக்கா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாள் அந்த செகண்ட் ப்ரோமோல இருந்து ஆரம்பிச்சது. ராணாவோட ஃபைட் வந்தப்பதான் அதுல இருந்து ஆரம்பிச்சது நேத்து. பிளஸ் இதுல டெலிவிஷனும் நல்லா தெளிவா தாங்க பண்றாங்க. டிவி வந்து தே வாண்ட் நாட் ஈஸிலி டு கிவ் சம் ஒன். அதாவது கடைசி வரைக்கும் அந்த ஒரு நைல் பேட்டிங்காக வச்சுக்காம ஈஸியாக டைட்டில் இவர் தான் சொல்லி போயிடக்கூடாதுன்றதுல டெலிவிஷனும் நல்லா பிளான் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அதில் கிளியராக இருக்குது. ப்ளஸ் தேர் புஷிங் தீபக். எனக்கு அது வந்து டெலிவிஷனோட இது இன்டென்சிட்டி எனக்கு புரியுது. தீபக் வந்து ஒரு தூய ஆத்மா மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தீபக்கும் முத்துக்குமும் நல்ல ஃபேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு ஏன் தீபக் வரக்கூடாது அப்படின்னா, தீபக் ஹிஸ் பாத் இஸ் ஸோ சிம்பிள். நீங்க முத்துக்குமரன்ட்ட வந்து விஜய் சேதுபதி பேசுற மாதிரி தீபக்கிட்ட பேச மாட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் முத்துக்குமரன்ட்ட திட்டி ஆர்கியூ பண்ற அளவுக்கு தீபக் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. பண்ணியிருந்தாலும் அது பேக் ஃபயர் தான் இருக்கு. மஞ்சரி ஆகட்டும் சரி, அருண் ஆகட்டும் சரி, அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை லைட்டா நீங்க பெஞ்சில் ஏறி பேசக்கூடாதுன்னு கடந்து போயிடுவாரு. நீங்க அன்ஸ்கில் லேபருக்கு இவ்வளவு போதும்னு சொன்னதும் தப்பு அப்படின்ற மாதிரி அதை அப்படியே போற வாக்குல ஒரு 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 முட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். ஆனால் இவங்களெல்லாம் போட்டு சாத்தியிருப்பாங்க. ஸோ தீபக் இஸ் அ குட் பிளேயர், பட் இஸ் ப்ரிவிலேஜ் இஸ் நாட் சேம் அஸ் அதர் கண்டஸ்டன்ட். ஸோ அதனால தான் எனக்கு வந்து தீபக் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுல டிசர்வ் இல்லை. மீன்ஸ் டிசர்வ் இன் த சென்ஸ் அவர் நல்ல பிளேயர், பட் இஸ் இப்போ அதான் சொல்கிறல, அந்த நம்ம அகைன் கம்மிங் டு த ரிசர்வேஷன் சிஸ்டம் தான். ஸோ ஏன் ரிசர்வேஷன் முக்கியன்றது இதான் ரீசன். நீங்கள் ஈஸியாக வந்து தீபக் வந்து ஒரு அவர் இந்த 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 ஹோல் சீசன் 8ல் தீபக்கு ஒரு டவுன்ஃபால் கூட கிடையாது. ஒரு வீக் கூட அவர் உடஞ்சி உட்காந்தது இல்லை. ஒரு வீக்கெண்ட் ரோஸ்ட் கூட இருந்தது இல்லை அவர் பேர்ல. ஃபிளாட் செட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அங்கே நான் லைவா பார்க்கும்போது பார்த்தேன், அவர் தீபக் ஏஞ்சி நின்னாவே அவரு விஜய் பத்தி பேசுறது அவ்வளோ சூப்பரா. அதுதான் அவனே ஆமா, அவர் ரவ்வா ஒரே ஒரு துளி கூட அவர் வந்து ரோஸ்ட் பண்ணல, எதுவுமே தப்பான கூட அந்த தப்பு கூட அதாவது ஒரு டிப்பே இல்லை. இந்த ஒரு வீக்கெண்ட் ரோஸ்ட் கூட ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹஸ் கான் த்ரூ த வீக்கெண்ட் ரோஸ்ட். நல்ல பிளேயர்னு சொல்ற நம்ம எல்லாரும், முத்துக்குமார் ஆகட்டும் சரி, ஜாக்லின் ஆகட்டும் சரி, சௌந்தர்யா ஆகட்டும் சரி, விஷால் ஆகட்டும் சரி, அருண் ஆகட்டும் சரி, ரயான் ஆகட்டும் சரி, நான் சொல்ற எல்லா ஆர்டர்ஸ் ராணாவுலாம் வச்சு செய்யறாரு. ராணவ் தான் தேவையில்லாத ஹைப் வந்து விஜய் விஷால் தான் ராணவ் கொடுத்தது. அது எனக்கு 40 மினிட்ஸ் பேசினாரு ப்ரோ. 40 மினிட்ஸ் என்ன பேசினா கூட தெரியல. நாங்களே கடுப்பாயிட்டு வெளியே கூட போக முடியல எங்களால. தப்பிச்சு வரலாம் பார்த்தா புரியுது, அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியுது. பட் ஆனா அது எப்படி நெகட்டிவா வந்து வெளியில வந்திருக்கு பாத்தீங்களா?
என்னன்னா விஜய் சேதுபதி வந்து ராணாவை மட்டம் தட்டுறான்ற மாதிரி தான் வெளியே வந்திருக்கு. ப்ரோ அவரே ஒத்துக்காரு ப்ரோ. ராணா விஜய் சேதுபதி ஆமா சார் நான் தெரிஞ்சே தான் பண்றேன், நான் வெளியே தெரிஞ்சு தான் சார் பண்றேன். அவர் சொன்னதெல்லாம் வரல, டெலிவிஷன்ல வரல. நான் ஓப்பனா ஒத்துக்காரு. அதுதான் என்னன்னா வெளியில வரப்ப எடிட்டிங் தான், டிவி டெலிவிஷன் தான், அகைன் இன்ஃப்ளூயன்சஸ் தான் எல்லாமே. ஸோ இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராணாவை டிவி விஜய் சேதுபதி தான் மெயினாக அவரை வளர்த்து விட்டது காரணம். இந்த வே சிம்பத்தி ஓட்ஸுக்காக சிம்பிளா கடந்து போயிருக்கலாம், இல்ல உங்க ஒப்பீனியன் எதுவும் கேட்காம போயிருக்கலாம், இல்லையா ஓகே ராணா உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து ரொம்ப டிக் பண்ணி அவனை வெளியே அவன் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. பட் நேச்சுரலாவே நம்ம மக்கள் அப்படித்தானே, ஒருத்தவங்க போட்டு அந்த திட்டுவாங்க, நெக்ஸ்ட் வீக் அவன் உடஞ்சி அழுதானா ஐயோ பாவன்ற மாதிரி தான் நம்ம மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் அது வந்து ராணா வந்து பண்ணது தப்பு பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தான் டைட்டில் வின்னர் வந்து முத்துக்குமரனா அப்படின்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் கண்டிப்பாக அஸ் அ நியூட்ரல் ஆடியன்ஸா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். கம்ப்ளீட்லி ஒரு ஹோட்டிங் பேஸில் ஒரு 30% சீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் இந்த வீக்கில் வந்து இட் கேன் பி 25. ஏன்னா இந்த வீக் அவர் நாமினேஷனில் வரல, இதுதான் ஒரு பெரிய தப்பு. முத்துக்குமரனோட ஜேர்னியில் நடந்த பெரிய தப்புன்னு என்னன்னா லாஸ்ட் வீக் இந்த வீக்கு நாமினேஷனில் வராது தான். இந்த வீக் வந்திருந்து இந்த நெகட்டிவ்லையும் எப்படி வந்து ஓட் பேஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தெரியா இருந்திருக்கும். அதுதான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ப்ரோ உனக்கு கேட்க ப்ரோ, இந்த பிக் பாஸோட ஸ்லோகன் என்ன ப்ரோ? எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றதா? ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. சிம்பிள் முடிஞ்சிச்சு. விஜய் ஒரு நேத்து நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன்ல, இந்த எல்லாரோட வீடியோஸும் முத்துக்குமரன் மத்த பிளேயர்ஸோட பண்ணது கொஞ்சம் நல்ல மூமெண்ட்ஸ் பலஸ்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தவங்களை போட சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஷூர். அது பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான் பாயிண்ட். என்னன்னா நெக்ஸ்ட் வீக் மேபி நெக்ஸ்ட் வீக் அந்த கேஷ் பாக்ஸ்ல நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் வராங்களா இல்ல அதுக்கு அடுத்து வீக் தான் வருவாங்க? நெக்ஸ்ட் வீக் வேணாம் ப்ரோ, இந்த வீக் மட்டும் பேசுறேன். நெக்ஸ்ட் வீக் வேணாம், இதுக்கு முன்னாடி தான் சொல்லி அனுப்பிட்டோம், வேணாம் நெக்ஸ்ட் வீக். ஓகே. அவங்க இது ரவி சார் கேக்குறீங்களா? ரவி சார் ஆமா அவங்க வந்து 10ஆம் தேதிக்கு மேல 10th மேல. அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து ஒண்ணுமே இருக்காது அப்ப? நெக்ஸ்ட் வீக் இல்ல, டைரக்டா இப்ப மண்டேல இருந்து. அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே எபிசோட் முடியல, ஓகே. அதுக்கடுத்து சண்டே மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் உள்ள பாத்துக்கலாம். அந்த வீக் ஃபுல்லா போங்க. ஓகே. அவ்வளவு. Thank you bro, thank you வந்ததுக்கு. நெக்ஸ்ட் அபிஷேக் பேசுங்க, உங்ககிட்ட பாயிண்ட் இத பேசுங்க, அதுக்கு வேற ஆளு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வேற யாரா பேசிட்டோம், எனக்கு அந்த பாயிண்ட் அவரும் சேர்த்து சொல்லிட்டாரு, சோ அதனால பிரச்சனை. ஓகே. வேற யாரா பேசுனா கை ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க ப்ரோ. ஒண்ணே அண்ணா விஷயம் பாத்தீங்களா? யார் லீஸ்ட் இருக்காங்கல்ல? இது ஜாக்லின் ஏதோ லீஸ்ட்ல இருந்து பார்த்தேன். ஐ திங்க் இல்ல, ஜாக்லின் லீஸ்ட் 4ல இருந்தாங்க, இப்பதான் பார்த்தேன். ஜாக்லின் and மஞ்சரி தான் லீஸ்ட்ல இருக்காங்க. அதான் கேட்டேன். அதான் ஜாக்லின் மஞ்சரி தான் எனக்கு லீஸ்ட்ல காட்டுது. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லுங்க. தப்பி கூட சொல்லுங்க. இப்போ வந்து யாருக்கும் போட்டுப்பாங்க நம்ம பசங்க. அப்படி இப்ப முத்து நாமினேஷன்ல வரும்போது யாருக்குமே ஓட்டு இது முத்துக்கு மட்டும் தான் போடணும், மீதி யாருக்கும் போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது சும்மா விளையாடுறாங்க. ஜாக்லின் எப்படிங்க கடைசி பொசிஷன் கீழ? அது எல்லாம் மேஜிக் தான் ப்ரோ, மேஜிக் தான். ஜாக்லின் எனக்கு தெரியும். இப்ப நாளைக்கு ட்விஸ்ட்னு சொல்றேன்ல, அந்த ட்விஸ்ட்ல அது ஒன்று நடக்க போகுது, அது நான் சொல்றேன். 100% இல்ல, ஒரு 10% வச்சுங்க, ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. விஜய் ப்ரோ, ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒன்று தோணுது, பேசலாமா? பேசுங்க ப்ரோ. இது ப்ரோ வந்து சொல்லிட்டு போனார்ல, இந்த மாதிரி 2 நாமினேஷன் பாஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. சப்போஸ் இந்த ஜக்கு மேட்ரு வந்து ஃபவுல் ஆகி எடுத்துட்டு முத்துவும் ரயானும் சப்போஸ் ஈக்குவலா இருந்தாங்கன்னா 2 கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வாரமும் நாமினேஷன் வராதோ? இல்ல ப்ரோ, இவனுங்க என்ன இப்படி எல்லாம் யோசிக்க வைக்கிறாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க அப்பயே மைனஸ் பண்ணி பார்த்தா நீங்க எதுவும் இல்ல நான் அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க இத போட்டு யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோ இல்ல ரொம்ப அதை உள்ளே எடுத்துட்டு போகாதீங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் இருக்காது சார். நான் என்ன பாயிண்ட்ல பாக்குறேன்னா, டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, ரோஸ் பண்ணி அதை டிடிஎஃப் கொடுப்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்ததுல இருந்தே எப்படி ஷோ எடுத்துட்டு போறாங்கன்னா, யார் அந்த வாரம் ரோஸ்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சேவ்டு. முத்து நான் தான் அதை சொன்னேன், அது ஆக்சுவலி அதையும் நான் தான் சொன்னேன், இதையும் அதுதான். இல்ல அப்படி கிடையாது, அது நடக்கும் சார். நாளைக்கு வந்து இப்ப இன்னைக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பேசி அவருக்கு டிடிஎஃப் கொடுப்பாங்க. இன்னொன்னு, டிடிஎஃப் வந்து அபிஷியலா அவர் அனௌன்ஸ் பண்ணுன்றதுக்காக கூட அதை நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நாளைக்கு பாயிண்டா எடுத்து பேசுவாங்க. இப்ப இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பாயிண்டா எடுத்து பேசிட்டு அதுல ஒரு டிஸ்கஷன் எல்லாம் கொண்டு வந்து முடிச்சுட்டு
எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ரயான் வந்து இவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து பேசியிருக்காருல, அதுக்காவது அவர் ஏதாவது பண்ணணும்ல. பாவம் இத்தனை ஹவுஸ்மேட் கிட்ட போய் பேசியிருக்காரு, இத்தனை கேமராவிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, இத்தனை ப்ரொமோல வந்திருக்காரு. அதை பத்தி ஏதாவது பேசி அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அதை டிடிஎஃப் கொடுத்தாதான் அவருக்கும் ஒரு மரியாதை. அதுதான் நாளைக்கு நடக்குமே தவிர மத்தபடி இதுல வேற நாம நினைக்கிற மாதிரி ட்விஸ்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆனா அதே சமயம் அவங்களுக்கும் டைம் இல்ல. நான் சொல்லியிருந்தேன்ல ஏதோ ஆட் பண்ணும் ஷோ எப்படியா ஓட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா இந்த வாரம் ஓட்டணும் full-ஆ எனக்கு அவ்வளவுதான். ரயான் ஃபீவர் அதுதான் வந்துருச்சு மேடம். நான் என்ன எல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் அது இந்த வாரம் தான் ப்ரோ அப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இவ்வளவு ஒரு கண்டிப்பா அவர்ஷனா இருக்குது. 1-to-1 நெகட்டிவிட்டி இல்ல அன்அபிஷியல் இல்லன்னு போல்ஸோடைய சொல்லிட்டு இந்த இருந்தோம் இந்த சேஞ்சஸ் சீசன்ல. எல்லாமே ஃபுல் டாக்ஸிசிட்டி இந்த வாரம் இறங்கிடுச்சு. இந்த ஒரு வாரம் அதனால இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ற ஒரு வீக்கா நாளைக்கு அவங்க எடுத்துட்டு போயாகணும். இப்ப வின்னரை கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாம போயிட்டு. இன்னொன்னு தெரியுங்களா, டிடிஎஃப் வின்னர் ரயான் தான் சொல்லிட்டாங்களா, அவன் எல்லாரும் நிறுத்திடுவான். அப்ப கண்டென்ட் கொடுக்க மாட்டான். போய் சோஃபா உட்காந்து பேச மாட்டாரு அவரு, தெரியுதுங்களா? அதனால அவர் முழுசா பேச விட்டுட்டு 4 அடி அடிச்சுதான் அந்த டிடிஎஃப் கொடுப்பாங்க. அது இந்த சீசனோடைய நான் பார்த்த வரைக்கும் இந்த சீசன்ல ரோஸ்ட் பண்றவங்களதான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லயுமே அதை பத்தி பேசிட்டு அனலைஸ் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அவங்களோட மாஸ்க ஃபுல்லா டேர் பண்ணிட்டு கண் துடைப்பா அவங்கள சேவ் பண்றோம்ன்ற மாதிரிதான் இந்த சீசனோட ஸ்டைலே இது ஆக்சுவலி வரைக்கும் எனக்கு கொண்டு என்ன வந்திருக்காங்க. தோணுதுன்னா, எல்லா அடிச்சு வீக்கெண்டு சாட்டர்டே ஃபுல்லா யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாரையும் சொல்லிட்டு சண்டே எப்படி பண்ணாங்களோ போன வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி சண்டே கொடுத்து சேவ் பண்றாங்க. சேவ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் தோணும். அதுதான் நான் அதை சொல்றேன். அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு இந்த வீக்கெண்ட் எபிசோடு கிளாப் எல்லாம் வச்சு இன்னொன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் டிடிஎஃப் வந்து நம்ம எவ்வளவு முக்கியமா பார்த்தோமோ சேனல் மேக்கர்ஸ் ஸ்பான்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் தான் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு வீக். கேஷ் பாக்ஸ் மட்டும்தான் அவங்க மெயினா போக்கஸ் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்களை எடுக்கணும். எஸ், அவங்களுடைய ஆட்களை தான் வந்து எடுக்க வைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மேபி விஷாலும் அருணும் வந்து அவங்களுடைய லிஸ்ட்ல இருப்பாங்க. இப்ப விஷாலுக்கும் அடிபட்டு போச்சு, அருணுக்கும் பண தேவைகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையுமே அவங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வந்தாகணும். சரிங்களா? இது எல்லா ஆஸ்பெக்டையுமே கொண்டு வந்தாகணும். உள்ள இருக்கிறவங்களோட எல்லாரோட மனநிலையுமே கிட்டத்தட்ட கேஷ் பாக்ஸை நோக்கி வேற இருக்குது. இப்போ நம்ம ஜெயிக்க மாட்டோம்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த மூவ் என்னவா இருக்கும், அட்லீஸ்ட் இதோட வெளியில போயிருவோம்னு இருக்கும். இப்ப அது கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயுமே வந்துருச்சு. முத்துலாம் விளையாட்டுக்கு பேசுறாரு, தீபக் எல்லாம் விளையாட்டுக்கு பேசுறாரு எடுத்துக்கிட்டாலும் பாக்கி இருக்கிறவங்களோட எல்லாரோட நோக்கமுமே எப்படி இருக்குன்னா, சரி இது வரைக்கும் வந்துட்டோம், கேஷ் பாக்ஸோட நம்ம வெளியில போயிடுவோம்னு ஒரு பிளே ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாத்தையுமே நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க கொண்டு வருவாங்க. இந்த டிடிஎஃப் ஓடையே கொண்டு வருவாங்க. இன்னொன்னு அந்த ரயான் அடி வாங்குறாரு பாத்தீங்களா, அது கூடவே சேர்ந்து யாரெல்லாம் அடி வாங்க போறாங்கன்ற மாதிரியான பாயிண்ட் நமக்கு வந்துரும். நமக்கு ஒரு வியூ அவங்க நாளைக்கு கொண்டு வந்துருவாங்க. இது எல்லா பிளேயுமே வச்சு அடுத்த கேஷ் பாக்ஸ் கொண்டு போறதுக்காக தான் இந்த டிடிஎஃப் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ரீசன். அதுல வேற எந்த ஒரு மிஸ்ட்ரி மித்தெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு டிடிஎஃப் இல்ல ப்ரோ, நம்ம திங்கிங் எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்க திங்கிங் ரைட்டு தான். நான் என்ன சொல்றேன்னா இதுதான் சேனலோட மூவ். ஸ்பான்சர் நமக்கு இத்தனை நாள் நடக்கிறதும் ஃபைனல்ஸும் நமக்கு எவ்வளவு முக்கியமோ சேனலோட ஒரே முக்கியமான எபிசோட் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போற அந்த டிடிஎஃப் மட்டும்தான். சாரி, கேஷ் பாக்ஸ் மட்டும்தான். கேஷ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எடுக்க வைக்கணும் அவங்க. அப்பதான் அந்த கேஷ் பாக்ஸை வச்சு இப்போ டைட்டில் வின்னர்லாம் வாங்கினவங்க கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர் ரன்னர்லாம் வேற வேற லெவலுக்கு நோக்கி போயிட்டாங்க எல்லா சீசன்லயுமே. யாருமே டைட்டில் வின்னரோ ரன்னரோ இது வரைக்கும் சேனலுக்காக அவங்க ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல. ஒரு படம் பண்ணவோ ஒரு ஷோ பண்ணவோ ஒரு ரியாலிட்டி ஷோ பண்றதுக்கோ எதுவுமே யாருமே வந்தது கிடையாது. எல்லாரும் இதை அடிச்சாங்க, வேற வேற ஃபீல்டை நோக்கி எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க மேக்சிமம் எல்லாரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஆக்சுவலா அந்த கேஷ் பாக்ஸ கொடுத்தாவது இவங்களை இங்க சஸ்டெயின் பண்ண வைக்கணும், நம்ம சேனலுக்குள்ளே சஸ்டெயின் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு பெரிய மூவ். ஏன்னா இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்களா, ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுத்தாங்கல்ல, அப்ப நீ ஒரு லைஃப் டைம் வேலை வாய்ப்பை ஃபுல்லா நீ எங்களுக்கு தான் கொடுத்தாகணும். நீ அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு இங்கே தான் இருக்கணும். அத வந்து அவங்க வந்து மூவ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க நாளைக்கு அடுத்த வாரம். இதனால இப்ப ரயானுமே ஒரு வார்த்தையை விட்டாரு, கேமை வந்து நான் இதோட முடிச்சுட்டு கேஷ் பாக்ஸ் மட்டும் எடுத்து. அப்போ அந்த ஒரு பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. இப்ப டாப்ல அவங்களை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டியும் ரயானை வச்சு நாளைக்கு அவங்க பிளே பண்ணலாம். ஏன்னா டிடிஎஃப் வின் பண்றவங்க யாருமே இந்த வார்த்தையை கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு நான் போயிடுவேன் சொன்னது கிடையாது.
அதையே அந்த பையன் அப்படி சொல்றாருன்னா அப்ப நாளைக்கு எபிசோட்ல இல்ல ஒரு மேம், ட்விஸ்ட் வச்சா சாருக்கு 3 நாளா பயம் பீதியை அவன் கிளப்பிட்டு எடுக்கிறதுக்கும் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அங்கங்க அதுதான் நான் சொல்றேன். அததான் ப்ரோ நானும் சொல்ல வரேன். அருண் வந்து முத்து அடிச்ச வாரத்துல அருண் நல்லா கான்பிடென்டாவே அடிச்சாப்ல. மஞ்சரி நல்லா கான்பிடென்டா தான் இன்னமும் கண்டிப்பா. இருக்காங்க. ஜாக்லின் கான்பிடென்டா தான் இருக்காங்க. முத்து கூட 1-to-1 வச்சவங்க எல்லாருமே ஒரு கான்பிடென்ட் லெவலோட தான் நான் வீக்கெண்ட் அதுதான் எபிசோட்ல வெயிட் ஒண்ணே பண்ணாங்க. ஒண்ணு ஆனா ரயானுக்கு கோச்சுக்காதீங்க. மட்டும்தான் அந்த ஒண்ணே பயம் ஒண்ணு இருக்கு. தலைவன் நேத்து சொல்லியிருப்பான், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கலர் பண்றேன்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் டு பர்சனா இந்த மாதிரி இப்பதான் அவன் பண்றான் போல. செம பயத்துல இருக்கான் தலைவன் ஒரு 3 நாளா. ஆஹ் அந்த பயத்துல இருக்காங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் வச்சு நாளைக்கு ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க. கண்டிப்பா. ரயானோடைய அந்த நீங்க ஆஸ்பெக்டுமே தான் இப்ப மேம் மாறி சொன்னீங்க. ஆக்சுவலி இருக்கிறதுனால அதுக்கு தான் போய் இப்போ அருணெல்லாம் ஆள் சேர்க்கறது. நாளைக்கு விஜய் சேதுபதி சார் ஏதாவது சொன்னா பாசிட்டிவா கூட ஆஹ் சேர்ந்து சொல்றதுக்கு. கண்டிப்பா அது நானே யோசிச்சேன். அது பேசுறதுக்காக நானே யோசிச்சேன். ஆமா ஆமா. பேசுறதுக்காக இப்போ சேனலுக்கு வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் கிளியரா இப்போ ஒரு ஆப்ஷன் என்ன கிடைச்சிருக்குன்னா அருணையும் விஷாலையும் மணி பாக்ஸ் எடுக்க வைக்கிறத விட ரயானா குழப்பி மணி பாக்ஸ் எடுத்து வச்சா டாப் 5ல கண்டிப்பா அருணோ ஆர் விஷாலே கொண்டு வந்துடலாம். அப்படியும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா உங்களுக்கு? சோ இதுல எதுவுமே வந்து இப்ப ரயானா வச்சு நாளைக்கு ஒரு கேம் இருக்கிறதுனால வீக்கெண்ட் ஷோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால மட்டும்தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு ரயானுக்கு டிடிஎஃப் கொடுத்தாலும் அடிச்சு கொடுத்தா தலைவர் கண்டிப்பா கேஷ் பாக்ஸ் எடுத்துன்னு கிளம்பிடுவாரு. அவனுக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ரயானுக்கு வந்து பயங்கர இன்செக்யூரிட்டி. வாயை கொடுத்துட்டு என்ன நடக்குமோன்ற பீதியில தான் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நேத்து நான் சொல்ல வந்தேன். ஆனா எல்லாருமே அப்படி கிடையாத எல்லாமே ஜாஸ்திங்க, எல்லாமே வேற. ஆனா உள்ள இருக்கிற பிரஷர் வந்து அவரை என்ன பண்ண விடாம பண்ணிட்டு இருக்குன்றதுதான் நான் பாக்குறேன். இத்தனை வாரமா நம்ம ரயானை பார்த்ததுக்கும் இந்த வாரம் வாயை விட்டுட்டு அந்த பையன் படுற பாடு முத்து சொன்னாரு தெரியுமா? அதுல இருந்து அவனை அதுதான் சொல்றேன். அவர் வந்து ஒரு விதமான பீதியில இருக்கிறார் அந்த பையன். அததான் நான் சொல்லும், பயங்கர பீதி. ஒண்ணு வெளியில நெகட்டிவா ஏதாவது போயிட்டு இருக்குமான்றது, இன்னொன்னு நம்ம டிடிஎஃப் வின் பண்ணிட்டோம் அப்ப நம்ம ஃபைனல்ஸ் போனா டைட்டிலுக்கு வின் பண்ணுவோமான்ற பீதி, இன்னொன்னு ஹவுஸ்மேட்ஸ் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது, இன்னொன்னு டிடிஎஃப் வந்து நம்ம வின் பண்ணி இன்னும் சொல்லாம அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அதுல ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்களான்னு ஒண்ணு, இன்னொன்னு விஜய் சேதுபதி சார் நம்ம கிட்ட வந்து டிடிஎஃப் கொடுக்கும்போது அடிப்பாங்கன்றது. அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இவ்வளவு குழப்பத்துல இருக்கிறதுனால மட்டும் தாங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இத வச்சு உள்ளுக்குள்ள ஒரு கேம் விளையாடுவாங்க. அவ்வளவுதான். ஆமாதானே இப்ப புரியுதுங்களா? அவ்வளவுதான் கேம். அவ்வளவுதான் கேம். கேஷ் பாக்ஸுக்கு தான் நாளைக்கு இப்ப டிடிஎஃப் வின்னருக்காக அவங்க நிறுத்தி வைக்கல, கேஷ் பாக்ஸுக்காக தான் அவங்க அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாதான் கேஷ் பாக்ஸ வந்து எடுக்க போறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளியர் வியூ வந்துரும். நாளைக்கு யாருக்கெல்லாம் கிளாப் வருது, யாருக்கெல்லாம் ரோஸ்ட் வருதுன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு அவங்க பேசி 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 பாக்ஸ் மாற 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 எல்லாரோட மென்டாலிட்டி எப்படி மாறுதுன்றத நாளைக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போய் எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க கார்டன்ல, சோஃபா ஏரியால. எல்லாரும் நாங்க வேணா பாருங்க 11 மணிக்கு உக்காந்து அதோட பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். ரயானுக்கே இந்த அடி உழுதுன்னா நாமெல்லாம் ஃபைனல்ஸ்க்கு போகவே முடியாது போல. சொல்லுப்பா. கேக்குதுடா. பொன்னி, ஐம் சாரிங்க, அது சொல்லிட்டு போயிடுறேன். சாரி, ஹர்ட் பண்றதுக்காக இல்ல. எவ்ரி ஓட் மேட்டர்ஸ் அ லாட். அவர் என்னமோ சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷன்ல நான் சொல்லிட்டேன். அப்படி கேட்டுச்சிங்களா பொன்னி? இல்ல அப்பவே அவரை வந்துட்டு இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அது போக போறாங்க எதுக்கு? எனக்கு ஒரு ரோட் கூட மேட்டர்ஸ் வரவங்களை பத்தி எதுக்குன்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் லைக் தேங்க்ஸ். இல்ல அப்படி கிடையாது. நீங்க ரொம்ப தைரியமான ஆளு, நீங்க சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் சார் வந்திருக்காரு. நாங்க கொஞ்சம் தேங்க்ஸ்ங்க. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சாரி. நான் டிஎம் வரைக்கும் போய் பார்த்தேனால பண்ண முடியல. சரி, எனக்கு அப்படிலாம் கிடையாது. இல்ல பட் ஸ்டில் இட் இஸ் நாட் டு ஹர்ட் சம்வன். எல்லா சிங்கிள் ஓட் கூட மேட்டர்ஸ் எதுக்கு தேவையில்லாம நாம இப்ப ஏதாவது பேசணும் சொல்லிட்டு நாமளே ஒரு இல்ல எனக்கு புரியுது. அவனும் அப்படி தப்பா நினைச்சுக்கிறவர்லாம் கிடையாது. நீங்க அப்படிலாம் ஒண்ணு யோசிக்காதீங்க. தம்பி நல்ல பிள்ளைதான். இந்த டிபேட் இந்த மாதிரி வர்றதெல்லாம் சகஜதான். நீங்க அதெல்லாம் ஒண்ணு பெருசு படுத்திக்காதீங்க. அப்படி விடுங்க. விஜய் டு கோ டுமாரோ. எனக்கு அங்க என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சார் வந்திருக்காரு, அவர் பேச. இதேதாமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் ரவி சார் வணக்கம் சார். ஹாய், வணக்கம். ஹாய் போனி, ஹாய் விஜய். சார் நீங்க பேசாதீங்க சார்.
நான் உங்க மேல ரொம்ப கோவமா ஏன் இருக்கேன். ஏன் ஏன் நத்திங் சார். என்ன சார் ரொம்ப நாள் ஆளே காணோம்? ஆனா அது ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அத நான் வந்து ஆக்சுவலா இந்த நியூ இயர்க்கு வந்த விஷயே ஜாஸ்தி. அதெல்லாமே நான் இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கல. அத தாண்டி இத உங்களுது நான் பார்க்கும்போது அது 2வது நாள் கடந்துருச்சா, சரி நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சாரி கேட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார் அப்பெல்லாம் பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே சார். ஓகே எனக்கு 2 ஷூட் போயிட்டு இருக்குங்க. அதனால ஃபோன் வந்து நிறைய பேர் கால் பண்ணதும் சரி, மெசேஜும் சரி, மாத்தி மாத்தி ஆக்சுவலா நிறைய இடத்துல மொக்க வாங்கிட்டேன். ஐம் வெரி 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 சாரி. பட் தனிப்பட்ட முறையில என்ன சார் நீங்க தனிப்பட்ட முறையில வில் மை ஹார்ட்டி விஷஸ் டு them and we will surprise you for sure. Definitely surprise. Wow, really sir? Thank you sir. Thank you. நீங்க 4 வருஷமா நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க சார். அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த புது இடத்துல எல்லாம் நம்ம இதை பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம். பட் நான் சொல்ல வந்தது அது கிடையாது சார். நான் என்ன பெர்ஸ்பெக்ட்ல பேச வந்தேன்னா, ஒரு வாரமா எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. நீங்க ஜாலியா வந்து ஹாய் நீங்க பாருங்க. எனக்கு இப்போ வரைக்குமே நான் முதல்ல இருந்து ஒரே பாயிண்ட்ல தான் ஆக்சுவலா ராயன் டிடிஎஃப்ன்றது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டேன். ராயன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டப்போ அந்த 1 2 3 ராயன் அப்படின்னு இந்த டாஸ்க் பீஸ்ட் அந்த அக்காலாம் வர்றதுக்கு முன்னாடியே இது இப்படிதான் போகும் அப்படின்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் போட்டது பாத்தீங்களா? நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் இதை போட்டேன். சார் நானும் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஆக்சுவலா உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். நான் பர்சனலா கேட்டிருந்தேன். நீங்க எப்படி சார் ராயன்னு சொல்றீங்க? எனக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த டிசைன் மாதிரி தலைவன் தான் டைட்டில். அதை யாரு நினைச்சாலும் அசிக்க முடியாது. என்ன டைப் இதெல்லாம் ரெக்கார்ட் நோட் பண்ணுங்கப்பா லிசனர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க சீக்கிரம். அது என்ன ட்ரை பண்ணாலும் என்ன இதெல்லாம் வந்து இட்ஸ் a merge of the content அவ்வளவுதான். அது எல்லாத்துக்கும் மேல இதை விட நான் மறுபடியும் சொல்றேன், இதை விட பயங்கரமா இருக்கும். அடுத்த வாரம் இந்த குலே பகவாலி கூட்டம் எல்லாம் உள்ள போவோம். அப்ப எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் போறீங்களா சார் நெக்ஸ்ட் வீக்? நாம இல்லாம ஆட்டம் கலகட்டுமா? நம்ம ஆட்டமே உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியா சார்? எல்லாருமா, நான் மட்டும் இல்லம்மா, எல்லாருமே போவாங்க. அதான் சார் நெக்ஸ்ட் வீக்கே போறீங்களா? நீங்க ஜான் 10க்கு மேல போவீங்க. ஐ மீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார் வாழ்த்துக்கள் சார். கலக்குங்க சார். நம்ம போறது வந்து பெட்டி டாஸ்க்கு முன்னாடியா இருந்தா நம்ம ரகலையை அங்க வச்சு பாருங்க. பெட்டியை எவன் தூக்குறான்றத நானும் பாருங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன். என்னால கீழே வர முடியாது. நீ பெட்டி டிக்கெட்டுக்கு என் கூட வந்தா சொல்லுவீங்க. சொல்லு நின்னுங்க. ரவி சார் ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணும் சார். சொல்லுங்க சார். தயவுசெய்து எப்படி நம்ம ஆளை வந்து குழப்பாங்க சார் எல்லாருமே வந்து உள்ள வந்து அது மட்டும் அவனுக்கு நல்ல ஒரு சூப்பரா ஒரு பூஸ்ட் மட்டும் குத்துருங்க சார். அதான் சார் எங்களுக்கு வேணும், வேற எதுவுமே ஆசைப்படல சார் உங்ககிட்ட. நாங்க அதாவது எனக்கு ஒரு ஆசை இருந்ததுல இந்த கேம் விளையாடணும்னு, அதை கெடுத்து விட்ட ஒரு ஆசையில இவனுங்க அத்தனை பேரோட ஆசையை கெடுக்கிற மாதிரி நான் ஒண்ணு விளையாட மாட்டேனா? அதை நான் பண்ண மாட்டேனா? எனக்கு ரூல்ஸ் இருக்கா? இல்ல எனக்கு இது இருக்கா? ஒன்னே எடிட் இருக்கும். அது கூட அந்த எடிட்டிங் எனக்கு ஃபேவரட்டா எப்படி ஆடணும்னு ஒரு மீடியாக்காரனுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி ஆடணும்ன்றது தெரிஞ்சுதான் எனக்கு என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் ஆனா இதெல்லாம் நான் உள்ள போறேன் போல வாட்ஸ்எவர் தலைவன் தான் டைட்டில், அதுல எந்த இதுவும் இல்ல. பட் ஆனா இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த வாரம் உள்ள போறவன்லாம் ஒரு வேலையை பார்ப்பானுங்க. அந்த வேவ் இருக்குல்ல, அதை டைவர்ட் பண்ணி வர்றதுக்குன்னு ஒரு வேலையை பார்ப்பாங்க. லைக் பீப்புள் ஹூ ஆர் எக்ஸிட்டட் அவுட். இட்ஸ் நாட் லைக் எப்படி சொல்றது, ஒரு பாயிண்ட்ல வந்து ஏன் இந்த டைட்டில் மாறக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் திடீர்னு தீபக்கை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நான் இப்ப சொல்றேன், உள்ள போறவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் தீபக்ன்னுவாங்க. ஜாக்லின் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். வெளில வந்த கூட்டம் ஜாக்லின் அவ்வளவு ஈஸியா உள்ள போய் சொல்லாது. சௌந்தர்யாவை சொல்லலாமா வேணாமான்றது வந்து சௌந்தர்யாவான்னு வரும்போது தீபக் அவங்க சூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா அரசியலும் இனிமேல் தான் நடக்கும். இல்ல சார், சார் இது வந்து அவங்களுடைய பாயிண்ட்ல ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் அதை மட்டும் கேட்டுக்கிறேன். சார் பேசின பாயிண்ட் இல்ல அப்படி கிடையாது ப்ரோ, மறந்துறதுக்குள்ள கேட்டுருவோம் வேண்டாம் சார். இது வந்து இப்போ இந்த